ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்டோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் போட்டிருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடற்கல்வியோட அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தார். ஸோ நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுறோம். இதில் வந்து மேக்ஸிமம் வரும், இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். பட் மதிப்பெண் வந்து 30 இருக்கலாம், இல்லை 50 இல்லை 40 இருக்கலாம். நீங்கள் வந்து இதை பார்த்துங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேவா? இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் வந்து என்ன சொல்கிறது, 30 மார்க்கு. இது அனைத்து வினாக்களுக்கும் இடையிலேயே 1 மார்க் கேள்வி. டோட்டல் 10 கேட்டிருக்காங்க. ஓகேவா? 10 வந்து ஆயத்த பரீட்சைகள் என்றால் என்ன, கிரிக்கெட் விளையாட்டின் அடிப்படை திறன்கள் யாவை, 2020 ஒலிம்பிக் போட்டியில் எந்த நாட்டில் நடைபெற்றது, ஓடுபாதையின் அகலம் என்ன, சதுரங்க பலகையில் உள்ள கட்டங்கள் எத்தனை, விரைவு ஓட்டங்கள் யாவை, சூரிய நமஸ்காரம் எத்தனை நிலையில் செய்யப்படுகிறது, நவீன ஒலிம்பிக் போட்டி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, தொடர் ஓட்ட போட்டிகள் எத்தனை வகைப்படும், பகலிரவு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்தப்படும் பந்தின் நிறம் என்ன. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் நீங்கள் வந்து லைட்டாக கூகுளில் போயிட்டு அப்படியே கொஸ்டின் அடிச்சிங்களாக்கும் உங்களுக்கு ஆன்சர் உடனே கிடச்சிரும். அந்த ஆன்சரை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம், புக்கில் இல்லைன்றாலும். ஏன்னா டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எனக்கு வந்து ஆன்சர் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் நீங்கள் ஆன்சர் கிடைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். 2 நிமிஷம் ஆகும், நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் கேள்வி. 5 எழுதணும், 7ல் 5 எழுதுனா போதுமானது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து புதிய விளையாட்டுகள், நியூ கேம்ஸ் 4 எழுது. கையுந்து பந்து, வாலிபால் திடலின் படம் வரைந்து அளவு குறி. அது எவ்வளவு, 9 மீட்டர் இருக்கும். எவ்வளோவா டீப்பாக தெரியல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் அதை படத்தை போட்டு இப்படி இருக்கும். வாலிபால் கிரவுண்டு, இங்கிட்ட ஒரு அட்டாக் லைன், இது கொஞ்சம் தெரியும். இது 9 மீட்டர், இது 9 மீட்டர். அதாவது ஒரு சைடு 9 மீட்டர் ஸ்கொயர், இன்னொரு சைடு 9 மீட்டர் ஸ்கொயர். இது ஒரு 3 மீட்டர், இது ஒரு 3 மீட்டர். இது 9 மீட்டர் நெட் இருக்கும். இங்கே 6 பேர் விளாடுவாங்க, இங்கே 6 பேர் விளாடுவாங்க. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நெட்டில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓட்ட போட்டிகள் சிலவற்றை எழுதுக. தாண்டும் போட்டிகளின் பெயர்கள் என்ன, எரியும் போட்டிகளின் வகைகள் யாவை, முதல் உதவி என்றால் என்ன. இது கன்ஃபார்மாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் உதவி என்றால் என்ன, ஃபஸ்ட் எய்ட்னா என்ன. அதாவது ஃபஸ்ட் எய்ட்னா என்னன்னு எனக்கு தெரியும், சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் எய்டுன்றது என்னண்டா, ஒரு ஆள் நம்ம முன்னாடி யாராவது அடிபட்டு இருக்காரோ, இல்லை பாம்பு கடிச்சோ, இல்லை தீக்குளிச்சோ, இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்தோ, ஏதோ ஒரு மெடிக்கல், அவருக்கு வந்து மெடிக்கல் வழியாக ஒரு உதவி வேணும் அப்படின்னா, அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் செய்கிற உதவி தான். கையில் எது இருக்கோ, நம்மளால் எந்த ஒரு துணி கர்ச்சீப் இருந்தாலும் அதை வச்சு செஞ்சால் அது ஒரு ஃபஸ்ட் எய்டு தான். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், அவருக்கு கால் உடஞ்சிருச்சு, எக்ஸாம்பிள் ஃப்ராக்சரு. அப்போ நம்ம கையில் என்ன இருக்கும், கர்ச்சீப் இருக்கும், எக்ஸாம்பிள் அருணா கயிறு கூட இருக்கும். அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா ஒரு பட்டையை எடுத்து அந்த காலை நேராக வச்சு அந்த காலை வந்து இம்மோபிளைஸ் மூவபிள் ஆகாமல் அதை கட்டுறோம் பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட் எய்டு. ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது முதலுதவி என்பது மருத்துவமனைக்கு போகிற முன்பு நம்மளால் செய்யப்படும் உதவி, நம்மளால் முடிந்த பொருட்களை வைத்து செய்யப்படும் உதவி தான் ஃபஸ்ட் எய்டு. இதெல்லாம் நீங்கள் டீப்பாக புரிஞ்சு அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எனக்கு சொல்ல வரல, இருந்தாலும் நீங்கள் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 7 வலைபந்து, டெனிகோயிட், சிறு குறிப்பு வரைக. அதுக்கு எடுத்து பார்த்தோம்னாக்கா ஏன்னா 2 வினாக்களுக்கு இது 10 மார்க் கேள்வி. ஓகேவா? 4 கொடுத்து 2 கேட்டுருக்காங்க. அந்த 4ல் ஏதாவது 2 நம்மளுக்கு வரும். ஸோ இதை படித்து தெரிஞ்சுங்க. ஆசனங்கள் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் யாவை. யோகா ஆசனஸ் சொல்கிறோம்ல, அந்த ஆசனங்கள் ஏற்படினால் ஃபஸ்ட்டு நன்மை வந்து என்னது, நம்ம மனது வலிமைப்படும், உடம்பு வலிமைப்படும். ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மென்டலி ஒரு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் மெயினானது ஆசனம் செய்வதனால. அதுக்கடுத்து கிரிக்கெட்டில் இருக்கு, அதனால் இது போட்டிருக்காங்க, கிரிக்கெட்டில் பந்தை அடிப்பவர் ஆட்டமிழக்கும் நிலைகளை விவரி. இதெல்லாம் நீங்களாக எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட்டி பந்து அடிப்பவர் ஆட்டமிழக்கும் நிலைகள் என்றால் எப்படி வேண்டாலும் அவுட் ஆகலாம். என்னென்ன அவுட்டு, கேட்ச் அவுட் இருக்குது, ரன் அவுட் இருக்குது, அப்புறம் வந்து
ஸ்டெம்பிட் இருக்குது, நிறையா இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி சொல்ல தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிச்சுக்கங்க. ஓகே. மும்முறை தாண்டுதலில் உள்ள திறன்கள் யாவை விவரி. 4 குத்து சண்டை பாக்ஸிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. குத்து சண்டை எப்படி விளையாடுவாங்க, ஏதாவது ஒரு பிளேயரை போட்டு அவங்க எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ தமிழ் மீடியம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தோட ஃபிசிக்கல் எஜுகேஷனோட என்ன சொல்கிறது, நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுவோம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு.